ராஜா தான் மந்திரியோடு சாப்பிட்டு கொண்டிருந்தாராம். அன்னைக்கு ஸ்பெஷல் கத்திரிக்காய் டிஷ். அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டு மந்திரி இடத்துல சொன்னாராம், கத்திரிக்காய் ரொம்ப சுவை உள்ளதாக இருக்கிறது. கத்திரிக்காய் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தார். மந்திரி, ஆமா ராஜா, கத்திரிக்காய் ரொம்ப சுவையா இருக்குது, கத்திரிக்காய் போல ஒரு நல்ல சுவையான ஒரு பதார்த்தமே இல்ல. என்ன பண்ணாரு, கத்திரிக்காவை புகழ்ந்து கொண்டே இருந்தார். அரண்மனையில என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வாரம் ஃபுல்லா கத்திரிக்காய் தான். ஒரு வாரம் கழிச்சு மந்திரி கிட்ட சொன்னாரா, என்ன மந்திரி, இந்த கத்திரிக்காய் இப்படி இருக்குது, இது சாப்பிட்டாலே அருவருப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திரிக்காவை திட்ட ஆரம்பிச்சாராம். மந்திரி உடனே என்ன பண்ணிட்டாரா, ஆமா ராஜா, கத்திரிக்காய் ரொம்ப மோசமான ஒரு பதார்த்தம், இது சாப்பிடவே பிடிக்கலன்னு ராஜா கோவம். போன வாரம் கத்திரிக்காய் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு, இந்த வாரம் கத்திரிக்காய் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு என்னதான் நினைச்சுன்னு இருக்க நீனாரா. மந்திரி சொன்னாரு, ராஜா, எனக்கு சம்பளம் கொடுக்கறது நீங்க தான், நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன், கத்திரிக்காய் ஒண்ணு எனக்கு சோறு போடலையேன்னாரா. அந்த மந்திரி ராஜா என்ன சொன்னாலும் அதை என்ன பண்றாரு, செய்யறாரு. அப்ப நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், யாரு? இயேசு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்கிறவராக இருக்கிறோம். என்னிடத்தில்